லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 14 27 முதல் 33 வரை வாசிக்க கேட்போம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும், இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தன் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சத்தியத்தை விளக்குகிறார் என்பதை குறித்து நல்லா கவனிக்கும். 2 உவமைகளை சொல்லுகிறார். சிலுவை எடுத்துக்கொண்டு வாங்குறாரு, 2 உவமையை சொல்றாரு, உப்பு அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான். இந்த 4 அதுல இருக்கு. என்ன 2 உவமை இது? ஒன்று கோபுரத்தை கட்டுகிறவன், இரண்டாவது தன்னை எதிர்க்க வருகிற ராஜா. சரியா? ஒருவன் கோபுரத்தை கட்ட தொடங்கும் பொழுது முன்னக்கூட்டையே அந்த கட்டுகிற செலவை அவன் கணக்கு பார்க்க கடவன் அப்படிங்கிறார். இரண்டாவது உவமை என்ன? ஒரு ராஜா தன்னை எதிர்க்க வந்த ராஜா 20,000 போர்ச்சவரோட வாருகிறான், தனக்கு 10,000 போர்ச்சவர் இருக்கிறாங்க, இதை வைத்துக்கொண்டு அவனை அடிக்க முடியுமா என்று முன்னக்கூட்டியே ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ அப்படின்னு 2 கதைகளை சொல்லி கொடுக்கிறார். அப்படி அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க. ஒரு கிளிப்பிள்ளை சொல்லி கொடுத்த மாதிரி தேவன் நமக்கு விலகி கொடுப்பாராக. சரியா? நம்ம எல்லாரும் ஒரு புது வருஷத்தை நாம சந்திக்க போகிறோம். சரியா? ஒரு புது வருஷம். ஒரு வருஷம் என்பது 365 நாட்கள் கொண்டது. எத்தனையோ பேர் மாண்டு போறாங்க. கர்த்தர் நமக்கு ஜீவனையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து இந்த புதிய ஆண்டை நமக்கு கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். பல வியாதிகள், பல பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவன கிருபையாய் தருகிற ஒரு ஆண்டு என்பது அது தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவு. இந்த ஆண்டை நாம் எப்படி சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாகிறது. டிசம்பர் மாதம் என்பது புது ஆண்டுக்கு ஆயத்தமாகிற மாதம். இப்போ 17 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 13-14 நாள் தான் இருக்கு புதிய வருஷத்திற்கு. எப்படி ஆயத்தமாகிறது? தாவீது யுத்தம் பண்ண போகும் பொழுது எதிர்த்து வருகிற ராஜா வாரான் கேள்விப்பட்டவன தன்னுடைய இராணுவ குதிரைகளை ஆயத்தப்படுத்தினான் போட்டிருக்கிறது. ஒரு வருஷம் வருதுன்னு சொன்னா நம்ம அதை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த மலையை எப்படி பண்றாருன்னா ஆயத்தம் பண்ணி தான் தேவன் கொண்டு வர்றார். வாசித்து பாருங்க. சங்கீதம் 147:8, சாம் 147:8. வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி பூமியிலே புல்லை முளைப்பிக்கிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்றன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? வானத்தை மேகத்தால் மூடி மழை எவ்வாறு உண்டாகிறது அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் ஒரு விஞ்ஞான ரீதியில் சில காரியங்களை படிச்சிருக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது ஆண்டவர் வானத்தை மேகத்தால் மூடி அதுக்கப்புறம் மழையை ஆயத்தப்படுத்து. என்ன? வானத்தை மூடி மழையை ஆயத்தப்படுத்தி இந்த பூமியின் மேலே அப்படியே பார்த்தீங்களா என்ன அழகா பெஞ்சிட்டு இருக்கு. இது யாராவது சொல்ல முடியுமா? இது வேற எங்கேயோ இருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? அழகா
அழகாக மேகம் அப்படியே வானத்தை மூடுது. மூடின உடனே மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே புல் பூண்டுகள்லாம் அழகாக, இந்த புல் பூண்டுகள்லாம் அழகாக முளைகிறது. நம்ம நல்ல காய்கறிகள் வாங்கி, நல்ல தானியங்கள் வாங்கி சாப்பிட்டு கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இப்போ தேவனே என் ஜனங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த புல் பூண்டுகளை விளைவிப்பதற்காக ஆண்டவர் மழையை கொடுக்கிறார். மழையை சும்மா கொடுக்கல, ஆயத்தப்படுத்தி. வேதம் கூறுகிறது, நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் செய்ய வேண்டிய ஆயத்த வேலையில் இருக்கிறது. அது முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவன்? எத்தனை பேர் நம்புறீங்க 2024ஆம் ஆண்டு நம்முடைய குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே ஜெயம் உண்டாகும், குடும்ப வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும், நம்முடைய எல்லா ஊழியத்திலே ஜெயம் உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சாபத்தின் மேலே ஜெயம், பாவத்தின் மேலே ஜெயம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜெயத்தை பெறுவதற்கு நம்ம ஆயத்தம் பண்ணணும். ஆயத்தமான பின்பு கர்த்தரோ ஜெயத்தை கொடுப்பார். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 20:18 நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அதே 24:6 சொல்லுது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, உனக்கு ஜெயம் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்குது. ப்ரீ பிளானிங். என்ன? நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஜெயம் கிடைக்கும். அப்போ நல்ல யோசனை செய்து உன்னை யுத்தம் பண்ணு, உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு கடைசி 13 நாட்களில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் நல்ல யோசனை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணினா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. சரி, இப்போ இந்த 2 ஊமையில என்ன சத்தியம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்லைங்க. சுய வெறுப்பு. சொல்லுங்க, செல்ஃப் டினையல். இந்த சுய வெறுப்பு மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி. ஆண்டவர் இந்த பூமியில மனம் திரும்புகள் அழைத்து ஆளுக்கு ஒரு 10 கோடி ரூபாயை கொடுத்து வாய்ஸ் நாள் முழுவதும் வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லலை. அதை வச்சிருக்கிறவன்லாம் தடுமாறிட்டு கிடக்கான். தேவை, அதை வச்சிருக்கிறவன் தடுமாறிட்டு இருக்கான். அப்போ நமக்கு தேவை, நம்ம நினைக்கிற எல்லாமே கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், கிடைச்சாலும் அது சரிபட்டு வராது. கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு வெற்றியா இருக்கணுமா? பின்மாற்றம் அடையாமல் இருக்கணுமா? நியமித்த ஓட்டத்திலே வெற்றி பெற வேண்டுமா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கனிதந்து பசுமையமா இருக்கணுமா? கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே முதிர் வயது வரை நீ கனிதந்து பசுமையும் புஷ்டியுமா இருக்கணுமா? தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒளிவனத்தை போல இருக்கணுமா? உன் வாழ்க்கையில வெற்றி பெறணுமா? நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்னைக்கு நீ சுய வெறுப்புல இருக்கிறாயோ அன்னைக்கு தான். The self denial. அதான் ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து. சொல்லுங்க, அடுத்தது தன் சிலுவை சுமந்து கொண்டு. முதல்ல நம்மளை வெறுக்க பழகணும். நம்மளை வெறுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர், ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரை நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்வேன்? என்னை நல்ல போதன் என்று சொல்லுவானே. அவன் தோத்திரம், கற்பனைகளை கைக்கொள்ள அப்படின்னா, நான் சிறு வயது முதற்கொண்டு ஒழுங்காக போயிட்டு சண்டே கிளாஸ் எல்லாம் போயிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். அப்படியா? சரி, உனக்கு உள்ளதெல்லாம் நீ விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னார். உனக்கு உள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி 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 வைக்கல நினைச்சிட்டு இருக்கோம். எங்க இருக்கிறெல்லாம் வித்து கொடுக்க. ஆமாம். உடனே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்த அப்படின்னாலே அவன் அப்படியே திரும்பி போய்விட்டான். அப்போ தன்னைத்தானே வெறுக்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் பைபிள் இருக்கிறது. எந்த நேரமும் ஆண்டவர் சொல்வதை செய்ய ஆயத்தமா இருக்கணும், விடுவது ஆயத்தமா இருக்கணும், தியாகமான ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரமும் ஆண்டவர் கூப்பிட்டா அப்படியே போட்டு வர ஆயத்தமா இருக்கணும். பேதுருவை கூப்பிட்டார், உடனே தகப்பன் படகையும் மலையை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினான். இந்த செல்ஃப் டினையலுக்கு நிறைய உதாரணங்கள் ஆண்டவருடைய சீசருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். இந்த சுய வெறுப்பு இருக்கணும். பழமொழி சொல்லுவாங்க, ஆழம் அறிந்து ஆளை விடுவாங்க. தண்ணிக்குள்ளே இறங்கும்போது, ஆற்றுக்குள்ளே இறங்கும்போது நீங்கள் வேகமாக இறங்கி நம்ம பையங்களும் டம்மு டைவடிச்சு போயிடுவாங்க. ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க நினச்சிவாங்க, லைட்டாக அப்படி காலை வச்சு பார்ப்பாங்க, முதல்ல கிடக்கா, தண்ணி சகதி கிடக்குதா,
ஒரு முட்டளவு இருக்குதா? ஆமென். எந்த அளவு ஆழம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாது. ஆழம் அறிந்து கால அப்படின்னு சொல்லி பெரிய ஆட்கள் பழமொழி சொல்லுவாங்க. காரணம், நீ வீணா பாதியில கட்டிட்டு பாதியில கட்ட முடியாமல் நிற்காத, புரிஞ்சு செய், யோசனை பண்ணி செய், நல்லா பிளான் பண்ணி செய்யின்னு சொல்லி பெரியோர்கள் ஆலோசனை கொடுப்பாங்க. அதான் என்னுடைய அர்த்தம். ஆழம் அறிந்து கால விடு அப்படிம்பாங்க. விரலுக்கேற்ற வீக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய பைபிளில் போட்டுக்கிறது, கலப்பையில் கையிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான் அல்ல, எனக்கு சீசன் அல்ல அப்படின்ட்டு இருக்கிறார். நாம இறங்கிட்டோமா தோத்துறோம். முழு அந்த தியாக மனப்பான்மையோடு சுய வெறுப்போடு நாம் பிளான் பண்ண கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, தன் சிலுவையை சுமந்து கொண்டு. சொல்லுங்க. ஆமா, சிலுவையை சுமக்கிறதுனா என்ன? இயேசுவுக்காக நம்ம படுகிற பாடுகள், சுவிசேஷத்திற்காக நம்ம வடிக்கிற கண்ணீர், சிந்துகிற ரத்தங்கள், வாங்குகிற அடி உதைகள், கிறிஸ்துவுக்காக நம்ம படுற பாடுகள், இதுதான் சிலுவை. அல்லேலூயா. இந்த சிலுவையை சுமந்து கொண்டு, அப்போ இந்த சிலுவையை சுமக்கம் இதில் நம்ம கவனிக்க ஒரு காரியம், சுய வெறுப்பு இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் முழு கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை அடைய முடியாது. இடையில பின்மாற்றம் அடைஞ்சிடலாம், இடையில பின்வாங்கி போயிடலாம், இடையில ஆற்றுல ஒரு கால், ஒரு சேத்துல ஒரு கால் ஆயிடுவோம், நிறைய பிரச்சனைகள் வந்துடும். இது முழுமையாக முழு சுய வெறுப்பு அடைந்து முழுமையாக அவர் சிலுவையை சுமந்து கொண்டு முழுமையாக அவரை பின்பற்றுகிறவன் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெற்றி அடைவான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க இரும்பு மனிதன் அப்படிம்பாங்க. இரும்பு மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் எந்த ஒரு நபர் கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் சாட்சியாக வாழ்ந்திருக்காங்களோ அவர்கள் தான் இரும்பு மனிதர்கள். சரி, பிரைஸ் தி லார்ட். எந்த சிலுவை சுய வெறுப்பு அடைந்தவர்கள் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வாசியுங்கள், தோத்திரம், சங்கீதம் 57:7 வாசியுங்கள். சங்கீதம் 57:7. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். எதற்கு என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது? இதயத்தை ஆயத்தப்படுத்துகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்கு இதயத்தை ஆயத்தப்படுத்துகிறாங்க? ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதற்காக. இனி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ராத்திரியே உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்திடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன், சபைக்கு போவேன், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு நான் ஆயத்தமாக இருப்பேன். பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே போய் ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு ஆரம்பித்தவன் அந்த சத்தத்தை விட என் சத்தம் அதிகமாக கேட்கும். அந்த அளவு நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் தேவனாகிய கர்த்தரை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி உங்களை ஒப்புக் கொடுக்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. தாவீது தன் இதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்? அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவதற்கு. அவரை பாருனா எனக்கு என்னையா கிடைக்க போகுது? ஆமன். எரியோ மதில்கள் உடையும், சிறைச்சாலை அசிபாரங்கள் அதிரும், தேசத்தின் அந்தகார வல்லமைகள் உடையும். தோத்திரம். தேவ மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். தேவ மகிமை உன் வீட்டை நிரப்பும், நீதிமான்கள் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிற அதற்கு உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார், கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார், வரங்களை கொடுக்க விரும்புகிறார், சில திறமைகளை கொடுக்க விரும்புகிறார். என் ராஜ்யத்துக்கு இவா தேவை, என்னுடைய ராஜ்யத்துக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் அப்படி தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஆண்டவர் அந்த வல்லமைகளையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுத்து தேவ ராஜ்யத்திற்காக உங்களை உபயோகிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரானால் இட்டக்கொள்ளாமல் மட்டும் கொடுப்பார். ஞானத்தை கொடுப்பாரானால் சோபா நாட்டு ராஜஸ்திரியெல்லாம் கொண்டு வந்து தங்கம் வெள்ளியெல்லாம் அள்ளி கொண்டு வந்து குமிக்கிற மாதிரி ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. எதிர்பேச யாராலையும் முடியாது, அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவரிடத்துல பொக்கிஷம் இருக்கிறது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் ஆகும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன். அதான் பைபிளில் போட்டுக்கிறது, அப்படியே புகழ்ச்சிக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம் நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து
சொல்லுங்க, மண்ணான மனிதன் என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா, மண்ணான மனிதன் என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா. அல்லேலூயா. மண்ணு போல இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து அந்த மாதிரி ராஜாவெல்லாம் தேர்ந்தெடுத்தா இன்னைக்கு உலகம் முழுவதும் எப்படி சூழ்ச்சி அறிவிக்கலாம் நானும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன அழகா பிளான் போட்டு, என்ன அழகா திட்டம் போட்டு 2030 2040 சொல்லி பிளான் போட்டு என்ன அழகா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமன். ஆனா ஆண்டவர் பாருங்க நம்மை தேர்ந்தெடுத்து, ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்மை தேர்ந்தெடுத்து கிருபைக்கென்று எத்தனமாக்கப்பட்ட, அவருடைய புகழ்ச்சிக்கென்று எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பேச முடியாத நம்மை பேச வைக்கிறார். பலவீனமான நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை எடுத்து உயர்த்துகிறார். தோத்திரம். ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் சகலமுடையவர்களாய் நிரப்புகிறார். தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்யும்படி சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஐயா. அப்போ இந்த கிருபையை கொடுக்க விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், பணத்தை கொடுக்க விரும்புகிறாரு, தாளந்துகளை கொடுக்க விரும்புகிறார். ஒரு மனிதனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா இடமில்லாமல் போக மட்டும் இருக்கும். மடிந்து சரிந்து மடியிலே விழுமடி அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். வானத்தின் பலகணிகளை திறந்து, நம்ம வீட்டு பலகணியை திறந்தால் கொஞ்சம் தான் வரும், ஆனால் வானத்தின் பலகணியை திறந்து அவ்வளவு நன்மையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், பழைய ஏற்பாட்டில் சாலமோன் மூலமாக சில காரியங்களை கற்றுக்கொண்டார். சாலமோனுக்கு 13 வயசுல ஞானத்தை கொடுத்து 53 வயசுல கண்ணை மூடும் பொழுது சாலமோன்கிட்ட சில காரியங்களை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்பா நம்ம பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? சரி. நம்ம பெரிய ஆண்கள் பிளேடு சேவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நம்ம இப்போல்லாம் அந்த ரேசர் ஈஸியாக வந்துருச்சு. என்ன முந்தியெல்லாம் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும், பிளேடை உள்ளே போட்டு மாட்டி திரும்ப அதை கலத்தி கீழே வைப்போம். இந்த பிளேடு நம்ம கையில் கொடுத்தா சேவ் பண்ணிடுவோம். சின்ன பையன் கையில் கொடுத்தா ஒன்றுக்குள்ள ஒன்று வெட்டி தச்சிருவாங்க. அதே மாதிரி ஆண்டவர் பார்ப்பார், இந்த ஞானம் இவனுக்கு கொடுக்கலாமா, இந்த ராஜிக்கு 9 வரங்களையும் கொடுக்கலாமா, அது சிறுவை குண்டத்தை சுவிசேஷ மயமாக்கிடுவோமா, என்ன இந்த சகோதரிக்கு இந்த ஞானத்தை போதிக்கிற வரத்தை கொடுக்கலாமா, இந்த அற்புதங்களை செய்கிற சக்தியை கொடுக்கலாமா, இந்த அம்மாவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுகிற தாளந்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து 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 கொடுப்பார். நாம் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்கு தான் சுய வெறுப்புங்கிறத முதல்ல கொண்டு வந்தேன். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஞானத்தில் பேர் பெற்றவனை செத்த பரிமள தைலக்காரனுடைய பரிமளம் முழுவதையும் நார பண்ணுகிறது போல சொற்ப மதியினும் ஞானத்தில் பேர் பெற்றவனை அது நார பண்ணும், அவனை சீரழிக்கும் பைபிளில் போட்டிருக்கு. ஆகையினால ஆண்டவர் பார்க்கிறார், இவனுக்கு கிருபைகளை கொடுத்தா ஆண்டவர் நமக்கு சாதாரண கிருபையை கொடுக்க போறதில்லை. பைபிளில் போட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம கிருபை மேல கிருபை பெற்றோம். சாதாரண கிருபை இல்லை. மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளே, நோயை பார்த்து கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைத்தது. அவன் தாவீதுக்கு அருளின கிருபைகள், இந்த கிருபைகள் அல்ல. தோத்திரம். கிருபை மேல கிருபையை பெற்றோம். கைகளை உயர்த்தி ஒரு நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை மேல கிருபையை பெற்றோம். அப்போ அப்படிப்பட்ட மகத்தான கிருபைகளையும் தாளந்துகளையும் திறமைகளையும் வரங்களையும் நமக்கு பகிர்ந்து அளிப்பாரானால் நாம் அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோமா? அந்த சுய வெறுப்பு இருந்தால்தான் இந்த பரலோக ராஜ்யம் நம்புகிற ஒரு பாத்திரமாக நாம் இருப்போமானால், இந்த உலகத்தில் எந்த விதமான கிரிகளுக்கும் இடம் கொடுக்காமல், பிதாவே என்னை நம்புங்கப்பா, உம்முடைய வர்ணங்களை தரித்து, உம்முடைய வல்லமையை தரித்து, உம்முடைய கிருபைகளை பெற்று உமக்காக ஒளி வீசுவேன், நட்சத்திரத்தை போல இந்த பூமியிலே நான் பிரகாசிப்பேன் என்று சாட்சி பகரக்கூடிய அளவில் நாம் இருப்போமானால் அதுதான் ஆயத்தம். சுய வெறுப்பு இல்லைன்னா நம்ம பாவத்தில் விழுந்துருவோம், நம்ம அதில் விழுந்துருவோம், இதில் விழுந்துருவோம், அப்புறம் நிறைய மிஸ்டேக் இருக்கும். ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இந்த நாட்களை நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவனுடைய பாதையிலே உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பணமோ இந்த மாதிரி ஞானமோ உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். சாலமோன் மாதிரி
1000 மனைவியோடு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஆண்டவர் ஞானமாக இருக்கார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆகையினால ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பதற்கும், பணத்தை கொடுப்பதற்கும், வரங்களை கொடுப்பதற்கும், தேசத்தை கொடுப்பதற்கும், திறமைகளை கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் முந்தைய காலங்களில் ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். ஆகையினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விழுந்து போனதை திரும்ப கட்டுவார்கள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நாம் பெற்று கர்த்தருக்கு உண்மையாக இருப்போமா, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்போமா என்பதை பார்த்து ஆண்டவர் நம்ம கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, மூன்றாவது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 6:13. ஆகியால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் வசனம் கூறுகிறது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு போராட்டங்கள் வருகிறது, மாமிசத்தோடு இரத்தத்தோடு. மாம்சோட இரத்தத்தோடு தான் நமக்கு வரக்கூடியதான வியாதிகள். இவ்வளோ வியாதி, இவ்வளோ பிரச்சனை. மருத்துவமனைக்கு போனால் தான் தெரியுது, ஒன்று அப்படியே வரிசையாக பல வியாதியில் படுத்து கிடக்கு. என்னுடைய ஜெபமெல்லாம் அதுதான், ஒரு விசுவாசியும் வியாதியில் படுக்கவே கூடாது. 2 இருமினாலும் அடுத்த நிமிஷமே ஒழித்துக்கு வந்துடணும். அல்லேலூயா. வியாதிலே படுக்கக்கூடாது. ஒரே ஏகப்பட்ட வியாதிகள், ஏகப்பட்ட துன்பங்கள். இதெல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிற போராட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு. இந்த போராட்டத்தை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? புது வருஷம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? தோத்துறோம். புது வருஷத்தை சந்திப்பது என்பது இந்த 365 நாட்களும் நாம் என்னெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது, அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அதற்கு நம்ம தேவ பலத்தோடு இருக்கிறோமா அப்படின்பதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், இரட்சணம் என்னும் தலைச்சீராவையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும், வசனம் என்னும் பட்டயத்தையும், சத்தியம் என்னும் கச்சையும், ஆயத்தம் என்னும் பாதரட்சையும், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு. தோத்திரம், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு. இன்னைக்கு நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்கள் தான் இன்னைக்கு பைபிளை போட்டு, தீங்கு நாட்களிலே நீங்கள் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் திராணி உணவர்களாய் இருக்கும்படி வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஆயத்தம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நம்ம சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா என்பது முக்கியம். பல நாட்களில் ரோடு விபத்தில் மாட்டின ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் தலையில் அடிபட்டு பின்பக்கத்தில் ஒரு சின்ன கல் குத்தி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். 2 மணி நேரமாக ரத்தத்தை அடைக்க யாராலையும் முடியல. ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. ரத்தத்தை அடைக்க யாராலும் முடியல. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹெல்மெட்டு மட்டும் மாட்டியிருந்தா இவருக்கு இந்த அடிபட்டிருக்காது அப்படின்னாரு. ஒரு அடி, ஒரு சின்ன ரோட்டில் விழுந்து ஒரு சின்ன கல், ரொம்ப வேகமாலாம் போகலை, மெதுவாக போய் அந்த ரத்தத்தை நிப்பாட்டவே முடியல. அந்த ஹெல்மெட்டுக்கு தமிழில் பேர் தலைச்சீரா, ரட்சிப்பு எனும் தலைச்சீரா. அல்லேலூயா. இந்த துன்பமும் பிசாசின் மண்டலங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு எனும் தலைச்சீரா, இந்த மார்க்கவசம் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் போகும் பொழுது பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், பாலாக்கும் சங்கார தூதனுக்கும் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். உன்னதமானவனுடைய மறைவில் நீ இருக்கிறாய். அதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் உனக்குள் இருக்குமானால் உனக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எதையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். அப்படி ஆயத்தமாக இருக்கும் பொழுது, சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்திருக்கும் பொழுது, தோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்.
இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் ஆமன் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சந்திக்க கர்த்தர் நம்ம கிருபை கொடுப்பார். எதிர்நீச்சல் அடிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்ப நல்ல ஆயத்தம் செய்ய வேண்டிய காரியம் நாம் ஆயத்தம் செய்வோம். ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆயத்தமாக தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும்.